வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதியோட அம்மா அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி, நான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சம்மந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, ஸ்ருதி உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, அந்த பிள்ளையை நாங்கள் ஊருக்கு கூட்டு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்ன விஷயம், எதுவும் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, நாங்கள் கேரளா வரைக்கும் போகிறோம். எங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் காமிச்சு அவங்க கையிலே கொடுத்துடலான்னு பார்க்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, மம்மி, எனக்கு இங்கே வேலை இருக்குது, உனக்கு அதை பார்க்க முடிஞ்சால் பாரு, இல்லை யாருக்கு கொடுக்கணுமோ கொடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்ன ஸ்ருதி பேசுகிற, சொத்து பத்து எல்லாமே உனக்கு தானே, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நீ தான், உனக்கு தராமல் அவங்க வேறு யாருக்குமா கொடுப்பாங்க, டே ரவி, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. இதை எப்படி மம்மி நான் சொல்ல முடியும், ஸ்ருதிக்கு அந்த சொத்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவை ஸ்ருதி தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இந்த ஸ்ருதி சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு யாருக்கும் கொடுத்துடாதீங்க, சொத்தெல்லாம் ஸ்ருதிக்கு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, விஜயா, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, சம்மந்தப்பட்ட அந்த ஸ்ருதியை எனக்கு அவங்க சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுது, நீ என்னமோ சொத்து சொத்துன்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு, ஏங்க நீங்களோ ரவியோ தியாகி மாதிரி பேசலாங்க, ஆனால் நான் அப்படி பேச முடியாது, சொத்து பத்துலாம் ஸ்ருதிக்கு தான் வேணும் அப்படிங்கும்போது சுதா சிரிக்கிறாங்க. சம்மந்தி, சொத்து பத்துலாம் அவங்களுக்கு தான், ஸ்ருதி வேணும்னு சொன்னாலும் சரி தான், வேண்டான்னு சொன்னாலும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி கேரளா வரைக்கும் போகிறேன், நீனும் மாப்பிள்ளையும் வாங்கலாம், எங்கள் ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, நான் பிஸியாக இருக்கேன், வர முடியாது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் ஹோட்டலில் எனக்கு லீவே தர மாட்றாங்க, அதனால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை செஞ்சிட்ருக்கீங்க, 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கிங்க, நம்மளுக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட்டோ இருக்குது கேரளாவில், ஏன் டெல்லியில் கூட இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, சொத்து பத்துலாம் இருக்குது, தோட்டந்தொரவு எல்லாம் இருக்குது, நீங்கள் ஒரு 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாங்க, அத்தை, உங்களுக்கு உங்கள் சொத்து பத்து பெருசு, எனக்கு இந்த 12,000 சம்பளம் பெருசு தான், இதை எதுவும் பேசாதாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, கேட்டுக்கிட்டிங்களா, என் தம்பிக்கு தேவை சுயமரியாதை தான், அவன் உழைக்கிற உழைப்புக்குள்ளே வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறான், அதுபோக அவன் சம்பளத்துக்கு அவன் வேலைக்கு போகல, தான் வைக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என் தம்பி வேலைக்கு போகிறானே தவிர்த்து பணத்துக்காகலாம் போகல, அப்படி பணம் வேணும்னா என் தம்பிக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே ஸ்ருதியோட அம்மா சிரிக்கிறாங்க, ஆமாம், நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கிறீங்க, இதில் என் மாப்பிள்ளைக்கு வேறு நீங்கள் கொடுப்பீங்களா, சம்மந்தி, இவங்க ஏன் இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, அந்த முத்து அப்படி தான், அவனெல்லாம் நீங்கள் ஒரு பெருசாக நினைக்காதங்க, நீங்கள் உங்கள் சொத்தை மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதங்க அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சம்மந்தி கொடுப்பேன், சரி ஸ்ருதி, நீனும் மாப்பிள்ளையும் வரலங்கிறீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பிடுறாங்க. அப்போ விஜயா ஸ்ருதிட்டு சொல்கிறாங்க, ஸ்ருதி, ரூபா காசு சம்பாத்தியம் பண்ணுவது என்பது ரொம்ப கடினம், இந்த காலகட்டத்தில் நீ சொத்து வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு பிழைக்க தெரியலையே அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, நீ சின்ன பிள்ளையிலேருந்து ஆசைப்பட்டே வளர்ந்த, என்னத்தை உனக்கு மிஞ்சிட்டு, உழைக்கிற உழைப்பு மட்டும்தான் மிஞ்சும், அதை மட்டும் புரிஞ்சுக்க, எவ்வளோ தான் ஊரில் உன் மேலே ஒட்டுத மண் மட்டும்தான் ஒட்டும், தேவையில்லாமல் எதையாவது பேசிகிட்டு வச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் போயும் கால் பண்ணுறாங்க ஸ்ருதிக்கு, ஸ்ருதியோட அம்மா, ஏய் கேரளா நீனும் மாப்பிள்ளையும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரவே இல்லை மம்மி, நேரில் சொன்னது தான் ஃபோனை வை அப்படின்றாங்க. இவங்க கேரளா கிளம்பி போயிடுறாங்க. அங்கே சொத்து பத்தெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அப்போ வாசுதேவன் சொல்கிறாங்க, சுதா, நம்ம ஊர் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் 1 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஸ்ருதிக்காக தான் மெட்ராஸுக்கு போகணும், நீங்கள் அங்கே வேலை பார்த்தீங்க வச்சீங்க, சொத்து பத்துலாம் வாங்கினீங்க, இப்போ இங்கே செட்டில் ஆகணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, இதான் நம்ம ஊர், இதான செட்டில் ஆகணும், ஸ்ருதி தான் நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டேங்குது, பிறகு நம்ம அங்கே இருந்துக்கிட்டு, ஸ்ருதி நம்ம வேணும்னா இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம பொண்ணு எப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அவள் கொஞ்சம் அடம் பிடிக்கிறவ தான், ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு சரியாயிடுவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது, மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க.
சுதா நீ காமெடி பண்ணாத, அந்த வீட்டில் அண்ணாமலையோ முத்தோ இந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதுபோக அந்த மீனா வந்து நல்லாவே நடிக்கிறா. அவங்க நடிப்பில் வந்து ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கா அவங்க மக. நிறைய விஷயத்த நான் கேள்விப்படுறேன். அண்ணாமலை வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லியிருக்காப்புல, என் மருமக முத்தும் மீனாவும் என்ன தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இந்த வாசுதேவன் பொண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. அதை புரிஞ்சுக்கிடாத அந்த சுருதி அவங்க நல்லவங்க நினச்சி உதவி பண்ணிகிட்ருக்கா. என்னத்தை சொல்ல, நம்ம பேசாமல் இங்கே வந்துடலாம் அப்படிங்கல. இல்லைங்க நம்ம அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் அங்கே போய் பேசிக்கலாம், 10 நாளைக்கு நம்ம இங்கே இருக்கணும்னு வந்திருக்கோம், இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அங்கே உள்ள வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட சுருதியோட அம்மா கேட்குறாங்க, இவரும் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா ஈவினிங் தான் வருவார். அப்போ வேலைக்கு நம்பிக்கையான ஆட்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு ஆள் நம்பிக்கையான ஆள் வேணும். இவர் வீட்டிலே இருந்தாருன்னா இவரை உபசரிக்கிறதுக்கே ஒரு ஆள் தனியாக தேவைப்படுது. ஒரு நம்பிக்கையான ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சொந்தக்காரங்கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு நம்பிக்கையான ஆளை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள தான் இங்கே வேலை பார்க்க வீட்டில் ஒரு பொம்பளையாள், அந்த பொம்பளையாள்னா உங்களுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன். ஆனால் சம்பளம் மாதம் 25,000 கொடுத்துடணும். நல்ல வேலைக்காரி, நல்ல பாப்பா, ஆனால் பொண்ணும் படிச்சிருக்கு, 12 வரைக்கும் படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு. கல்யாணம் ஆன பொம்பளையால் அப்படி அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகிட்டு என்ன விவகாரத்து ஆகிட்டு, புருஷன் இல்லை, தனியாக தான் இருக்குது, பிள்ளைலாம் கிடையாது, தனியாக தான் இருக்குது, என்ன நல்லா பார்த்துக்கிடும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் ஊருக்கு போகும்போது கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வேலைலாம் பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிக்கிச்சுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உன்னை பற்றியே எல்லாரையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க, எங்கள் ஊர்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் ஒரு ஆல்பம் இருக்குது, அனுப்ப சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் மெட்ராஸில் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ரோகிணியோட அம்மாவை பார்க்குறாங்க. என்ன இங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் முன்னாடி கேரளாவில் ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன், இப்போ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ வேலைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கேன், என் ஃபோன் நம்பர் இது, எப்படி எத்தனை இருக்கீங்க, சரி கல்யாணி எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னோம்ல ஃபோனில், கல்யாணி வந்து ஒரு 2வதாக கல்யாணம் முடிச்சிட்டா, பையன் என்கிட்ட தான் வளருதான், கல்யாணத்தை சொல்லாமே அந்த பிள்ளை முடிச்சுக்கிட்டு அப்படிங்க. அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி ரைட்டு, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ரோகிணி வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க, ஏம்மா கிறிஷ் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் சரி கிடையாது, முத்து மீனாவும் அடிக்கடி வராங்க, நீ அவங்க கூட கடைக்கு அனுப்புகிறவா, நாளைக்கு வந்து வளர்க்க வச்சுக்கணும்னு கொடுத்தாலும் கொடுத்துருவேன், அதனால் கிறிஷ் ஒன்றது சரியாக வராது, பேசாமல் கிறிஷ் வந்து வித்தியா கூட இருக்கட்டும் அப்படிங்க. எத்தனை நாளைக்கு வச்சுருவேன், அந்த வித்தியா வீட்டுக்கு தான் மீனாக வரலை அப்படிங்குதான். ஆமாண்ணே, எங்கே அனுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ சொல்கிறதும் சரி தாண்டி, முத்து மீனாவும் அடிக்கடி வராங்க, என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, ஆனால் ஒரு 10 நாளைக்கு அவன் வந்து இங்கே இல்லாத மாதிரி நம்ம காட்டிட்டோம்னா கண்டிப்பாக கிறிஷ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த 10 நாளைக்கு யார் வீட்லையாவது வைக்கணும் அப்படிங்கும்போது தான் யோசனை வருது. அத்தை மோளை நான் பார்த்தேன் அப்படிங்க. எந்த அத்தை மோளை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. வேறு யார், கனி மோளை பார்த்தேன், ராஜத்தை அப்படிங்கிறாங்க. ராஜம் கேரளாலலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ராஜன் இப்போ வந்து ஒரு வீட்டு வேலைக்கு இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டாலாம், கேரளாவில் அவங்க சொந்தக்காரங்க எங்கள் வீட்டில் தான் அவங்கள வருவாங்க அப்படிங்க, கூட்டி வந்துட்டாங்க, இப்போ இங்கே தான் வேலை பார்க்க, வீட்டுக்கு வந்துட்டு தான் போனான், அவள் அட்ரஸ் தந்திருக்கா, ஃபோன் நம்பர் தந்திருக்கா அப்படிங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ராஜத்திட்ட நான் ஒரு 10 நாளைக்கு அவள் வீட்டில் விடட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 நாள் தானடி, பரீட்சை முடிஞ்சோன்னா 10 நாள் லீவ் விடுவாங்களா, அந்த 10 நாளைக்கு அங்கே கொண்டு விட்டுருதேன், எப்படியும் முத்து மீனா கிறிஷ் வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லி வீட்டுக்கு பார்க்க வருவாங்க. அப்போ அவன் அங்கே படிக்க சேர்த்தாச்சு சொந்தக்கார வீட்டிலன்னா முடிஞ்சு போச்சு, அவங்க அப்படி போயிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, முத்து மீனாவை நீ பாடாப்படுத்திகிட்ருக்காங்க, சரிம்மா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ராஜத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி கல்யாணியோட மகனை ஒரு 10 நாளைக்கு உங்க கூட வச்சுக்கிட்ட முடியுமா அப்படிங்கும்போது, எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க சுருதி அம்மாட்ட. எங்கள் சொந்தக்கார பையன் இருக்கான், பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, 10 நாளைக்கு என் கூட இருக்கலாம்னு கேட்காங்க அப்படிங்கிறாங்க. அழகாக வச்சுக்க, அதை பற்றி என்ன இருக்குது, உனக்கு தனியாக தானே தங்குறதுக்கு ரூம்பு, நம்ம சாப்பாடே சாப்பிட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு கிறிஷை கூப்பிட்டு கொண்டு இங்கே வச்சிடுறாங்க. அப்போ அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சூழ்நிலையில் சரி உன்னை பற்றியான தகவல் தெரியும்னு சொல்லி உன் குடும்ப ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி விடுவாங்க, நீங்கள் பாருங்கன்னு சொன்னால் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வந்துருமா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது, அந்த ஆல்பம்லாம் வந்துடுது. அந்த ஆல்பத்தை சுதா எல்லாருமே பார்க்குறாங்க. சுதாவும் அதுன்னு பார்க்கும்போது அதில் ரோகிணி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் யார் அப்படிங்கும்போது இது வந்து மாமன் மகா, பேர் கல்யாணி கல்யாணியா அப்படிங்கிறாங்க. எங்கே இதை ஒத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒத்து பார்த்துட்டு வாஸ்தவன் எதுவுமே இந்த பொண்ணு முன்னாடி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆல்பத்தை நாங்கள் தனியாக பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அப்படிங்கிறாங்க. தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் போய் பார்க்குறாங்க. இந்த ஆல்பத்தை ஒவ்வொரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அப்போ இந்த கல்யாணி தான் ரோஹிணின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கா. அப்போ இப்போ மலேசியாவிலேருந்து வரலை, குமரிப்பாளையத்துலேருந்து தான் வந்திருக்கா. இவ்வளோ ஏமாற்று வேலையும் பண்ணிகிட்ருக்கா. இது தெரிஞ்சு விஜயா அவளை பணக்காரின்னு சொல்கிறாளா இல்லை தெரியாமல் சொல்கிறாளான்னு தெரியல. ஒருவேளை ஒரு மூத்த மருமகளை பணக்காரின்னு சொன்னால் தான் சுருதி இருக்கிற வீட்டுக்கு இமேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்களே நமக்கு தெரியல. நம்ம அவங்க முகத்திலேயே கிழிக்கணுங்க அப்படிங்கும்போது வாசுதேவன் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்மலாம் என்னெல்லாமோ பிளான் பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் அதுவாக நடக்குது பாரு. எனக்கு தான் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைப்போமே, அப்போ எல்லாரையும் கூப்பிட்ருவோம். என்ன கூப்பிட்ட பின்னாடி அன்னைக்கு இந்த கெட்டிச்சோறு அவுத்துருவோம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பத்தில் நீ இருக்கணுமா, தேவையில்லை சுருதி, பேசாமல் இங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம். அதுபோக அண்ணாமலை குடும்பம் எனக்கு செஞ்சதுக்கு நானும் பதிலாக கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லி ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஆல்பத்தை கையில் கொடுத்துட்றாங்க. சரி, அந்த பையனுங்க இருக்கட்டும், எப்படி நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடத்தும்போது இங்கே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுக்காங்க. அப்போ வாசுதேவன்கிட்ட சொல்லுதாங்க, சுதா எங்க நம்ம 2 பேரும் நேரில் போய் அழைச்சா தான் எல்லோரும் வருவாங்க, நம்ம வீட்டில் வச்சு தாங்க செஞ்சு விடணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சுதா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டில் போய் கூப்பிட்றாங்க. எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்குது, எல்லோரும் வரணும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இங்கே வாசுதேவன் கூப்பிட்டோன்னே அண்ணாமலை முழிக்கிறாங்க. யார் இது, வாசுதேவன் தானே, இறங்கி இப்படி வரவே மாட்டார், ரொம்ப திமிரு பிடிச்சாலாம் இப்படி இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃப்ரெண்டு பரசுலேருந்து எல்லாருக்குமே லெட்டர் கொடுக்குறாங்க. அவள் வாசுதேவன் ரொம்பவே மாறிட்டார் மனுஷன், ரிட்டையர் ஆனோன்னா ரொம்ப நல்ல பண்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாரம் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வாசுதேவனுக்கும் சுதாவுக்கும் பயங்கர சந்தோஷம். வரட்டும், அன்றைக்கி வசமாக வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுதா சொல்கிறாங்க, எங்கே அந்த ஃபோட்டோஸ் பூராமல் ஒரு வீடியோ பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு வீடியோ பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் அன்றைக்கி இதை ஒரு ஸ்க்ரீனில் போடுற மாதிரி இருக்கணுங்க, எல்லோரும் இதை பார்க்கணும், அந்த அண்ணாமலை குடும்பத்தை காரி துப்புற மாதிரி இருக்கணும் இந்த விஷயம் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணிடலாம், இது சம வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அந்த சொந்தக்காரங்க நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஏன் அந்த ரோகிணி பையன்னு சொல்லுதான் இல்லை அந்த பிள்ளை, அந்த பையனுங்க இருப்பான், சம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க. சுதி ரவியும் வந்தால் அன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாலி தாங்க, மருமகனும் வந்துடுவாங்க, மகளும் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாலும் வந்துடுது, எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்போது அண்ணாமலையை விஜயா கூப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் வரல விஜயா, நீ போய்ட்டு வா, அந்த வாசுதேவனை பற்றி நான் நல்லாவே தெரியும், மாறிட்டேன்னு பார்த்தாக்க அவர் வித்தியாசமான நடைமுறையை ஒரு சில இதில் பண்ணுறாரு, முத்துக்கும் அவருக்கும் ஆக மாட்டேங்குது, அங்கே வந்தால் சரி வராது, நீங்கள் எல்லோரும் போய்ட்டு வாங்க, நானும் முத்து வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லாரு, ஆமாப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, முத்து இருக்கட்டும், நீங்கள் வாங்க, சம்மந்தார் கூட்டி போயிருக்காங்க, நம்ம போகலாம், நல்லா இருக்காதுங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையை கூப்பிட்டு எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. முத்தை தவிர்த்து மீனா உட்பட எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே இருக்கும்போது வாசுதேவன் மேடையில் சொல்கிறாரு, எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் ஒரு குறும்படம் ஒன்று வெளியிடுவேன், அது என் சம்மந்தி குடும்பத்தை சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி ரோகிணி சின்ன வயசில் இருந்து கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அது வீடியோவாக வருது. இதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே அலறாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் ஏன் இவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலை பார்க்குறவங்க, ஐயா இந்த ஃபோட்டோஸ்லாம் எதுக்கு நீங்கள் வீடியோவாக போடுறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் காரணமாக தான், அண்ணா பாருமா அது யார் அப்படிங்கிறாங்க. அதான் எங்கள் கல்யாணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. கல்யாணியா, நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட சுதியோட அம்மா, தம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணி இது உன் பையன் தானே அப்படிங்கிறாங்க.
இதை கேட்டவுடனே ஆஹா கிருஷ்ணங்க தானே இருக்காங்க, மதம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காங்க. சம்மந்தி என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க விஜயா. சம்மந்தி இதுதான் அவங்க ரோகிணியோட பையன், கூப்பிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு, இதான் உங்கள் வீட்டு வாரிசு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்னது இது எங்கள் வீட்டு வாரிசா? சம்மந்தி எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஃபோட்டோஸ் பார்த்துருக்கீங்க இன்னும் புரியலையா? ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதை மறைச்சி தான் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.